ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. நம்ம தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்துலையுமே அதாவது நம்ம தளபதியோட அடுத்தடுத்த படங்கள்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி 69 பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று அஃபீஷியலாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃபீஷியல் ஓரளவு பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபீஷியலாக நம்ம நம்பலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அப்படி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்ற அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். டிவிவி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி 69 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இவங்க வந்து RRR படத்தை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனிச்சு. ஸோ கிராஃபிக்ஸ் ஒர்க் அதிகமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா டிவிவி என்டர்டைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேல் இப்போ ஒரு 3 or 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸாக வந்து நம்ம தளபதி 69 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ரூமர் ஒன்று கிளம்பிச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா 90% வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா யாரை வந்து இன்னும் டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல. நம்ம தளபதி வந்து சூஸ் பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா தமிழ் டேரக்டர்ஸில் சூஸ் பண்ணாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரிலாம் டேரக்டரில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணார்னா ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கே தெலுங்கு டேரக்டர் வம்சி அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து சூஸ் பண்ணியிருந்தார். அதுலேயே ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தத்திலே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பயத்திலே இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து ஏற்படுத்திடுமா நம்ம தளபதியோட மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மனக்கவலையில் இருந்தோம். ஆனால் நம்ம தளபதியோட மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு ஆக்குனது அந்த ஒரு வாரிசு படம் தான். ஸோ வம்சி அப்படின்ற அந்த ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டாரு. ஸோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. தெலுங்கில் எந்த ஒரு டேரக்டராக சூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிவிவி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து ராஜமுரளி அப்படின்ற தெலுங்கு டேரக்டர் ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அது எந்த ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா RRR தான் பண்ணியிருந்தார். அந்த ஒரு டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி 69 வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தமிழ் டேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க போகிறாரா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு டவுட்டுமே பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்குள்ளே ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா வந்து நம்ம தளபதி அரசியல் கட்சி தொடங்குறாரு. அதனால் வந்து இனி எந்த ஒரு படத்துலையுமே நடிக்க மாட்டார், இன்னும் 2-3 வருஷத்துக்கு நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா சடனாக வந்து தளபதி 69 படத்தை வந்து நான் நடிக்க போகிறேன். ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அதே மாதிரி டேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வெளியே இருக்குது. ஸோ இதான் நம்ம இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸோ டிவிவி என்டர்டைன்மெண்ட் இவங்க வந்து நம்ம தளபதி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி தமிழ் டேரக்டர்ஸ் விட ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரியான கேரக்டர் மலையாளம் இந்த மாதிரியான டேரக்டர்ஸ்லேருந்து சூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து இப்போயே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பற்றினா இது மாதிரியான புது அப்டேட் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.